இன்னைக்கு பதிவுல உங்களுக்கு கிருத்திகை விரதம் பத்தி சொல்ல போறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். பொதுவாகவே முருகப்பெருமானுக்கு உரிய தினங்கள்னு சில இருக்கு இல்லையா? சஷ்டி முருகனுக்கு உரியது, செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உரியது, கிருத்திகை முருகனுக்கு உரியது. இப்ப நான் விஜய் டிவில பக்தி சூப்பர் சிங்கர்ல பேசும்போது கூட நான் அதை பத்தி சொல்லியிருந்தேன். பொதுவாகவே முருகனுடைய வழிபாடு அப்படின்றது, நான் ஒரு ஜோதிடரா நிறைய ஜாதகங்கள் பார்க்குறேன். ஜாதகத்தை கையில எடுத்த உடனேயே பெரும்பாலும் இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்றத சொல்லிடலாம். ஏன்னா அந்த தசாபுத்தியை வச்சு, கிரகங்கள் எங்க இருக்கு அப்படின்றத வச்சு, அஷ்டம சனி நடக்குதா ஜென்ம சனி நடக்குதான்றத வச்செல்லாம் கண்டிப்பா அந்த ஜாதகர் இந்த பிரச்சனையில இருக்கிறாரு அப்படின்றத நமக்கு கிரகங்கள் சொல்லிடும். எவ்வளவுதான் மோசமான தலையெழுத்து நமக்கு இருந்தாலும் அதை இந்த கலியுகத்தில் மாற்றி தரக்கூடிய தெய்வம் யாருன்னா முருகப்பெருமான். எல்லா முருகன் கோவில்லையும் ஏன் மக்கள் இப்படி படையெடுத்து வராங்க? ஏன் இவ்வளோ கூட்டம் வருது? நான் திருச்செந்தூர் போறப்பெல்லாம் பாக்குறேன், ஒவ்வொரு நாளும் கூட்டம் அதிகமாகிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா, முருகன் கிட்ட நம்ம ஒரு வேண்டுதலை வைக்கும்போது முருகன் நிச்சயமாக அதை நிறைவேற்றி தருவார். அந்த நன்றி கடனுக்காகவும் முருகன் மேல உள்ள அந்த அசைக்க முடியாத நம்பிக்கைக்காகவும் தான் ஒவ்வொரு முருகன் கோவில்லையும் ஒவ்வொரு நாளும் பக்தர்கள் படையெடுத்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்போ முருகனை இறுக்கமா பிடிச்சுக்கோங்க. நீங்க என்ன கேட்டாலும் முருகன் கொடுப்பான். அவனுக்கே உரிய விரதம் தான் கிருத்திகை விரதம். ஒவ்வொரு மாசமும் கார்த்திகை நட்சத்திரம் வரும் இல்லையா? அந்த நாள்ல நம்ம முருகனை வேண்டி இருக்கக்கூடிய விரதத்துக்கு கிருத்திகை விரதம் அப்படின்னு பேரு. உங்களால முடியும் அப்படின்னா நாள் முழுக்க சாப்பிடாம விரதம் இருக்கலாம், அல்லது ஒரு நேரம் உணவு எடுத்துக்கலாம், அல்லது நீர் ஆகாரங்கள் எடுத்துக்கலாம், அல்லது பழங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் கிருத்திகை விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்கிற போது, இப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கு. என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்கள்ல 90% பேர் கல்யாணத்துக்கு தான் வராங்க. அம்மா இன்னும் கல்யாணம் ஆகலை, வரன் அமையவே இல்லை, பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த மாதிரி கல்யாணமா இருக்கலாம், அல்லது நல்ல வேலை இல்லாமல் இருக்கலாம், எனக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன் வரலம்மா, ஏதோ ஒன்று. நாங்கள் ஒருத்தவங்கள்ட்ட பணம் கொடுத்தோம், அந்த பணம் திருப்பி வரல. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னங்க இத்தனை லட்சத்தெல்லாம் சர்வசாதாரணமாக கொடுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்பேன். கொடுத்தோமா ஒரு நம்பிக்கையில் இன்னும் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா அதை மனசில் நீங்க சங்கல்பம் பண்ணிக்கிட்டு இந்த கிருத்திகை விரதத்தை தொடர்ந்து கடைபிடிக்கிற போது நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். நீங்க செஞ்சு பாருங்க. கிருத்திகை விரதத்தை தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் கிருத்திகை வருகிற போது விரதம் இருந்து முருகனுடைய கோவிலுக்கு போய் முருகப்பெருமானை வழிபாடு செய்யறது, வீட்டுல உங்களுக்கு தெரிஞ்ச திருப்புகள், கந்தர் அனுபூதி, கந்தசஷ்டி கவசம் எதுவுமே தெரிலனாலும் முருகா முருகான்னு சொல்லி முருகனை வழிபாடு செய்வது, இதையெல்லாம் தொடர்ந்து செய்கிற போது நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். நீங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.